25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனையில் இருந்து பரோலில் வெளிவந்த 22 இஸ்லாமியர்கள் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் மீண்டும் பரோல் கிடைக்கவோ அல்லது விடுதலை செய்யவோ அரசு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறைவாசிகளின் குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். இது குறித்தான செய்தியாளர் சந்திப்பு கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. இதில் செய்தியாளர்களை சந்தித்த கோவை மாவட்ட அனைத்து ஜமாத்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சுல்தான் அமீர், திமுக அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு இந்த அமைப்பினர் உட்பட பலர் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டதை குறிப்பிட்டு அவர் 22 முஸ்லிம்களின் விடுதலை மறுக்கப்பட்டதாகவும் அதன் காரணமாக அவர்களின் மதமும் வழக்குகளும் சுட்டிக்காட்டப்பட்டதாகவும் தெரிவித்தார். பொது மன்னிப்பு என்பதில் எந்தவொரு மதமும் வழக்குகளும் எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்றும் சிறையில் இருக்கும் பொழுது அவர்களது நன்னடத்தைகள் மட்டுமே சுட்டிக்காட்டப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியதை குறிப்பிட்டு இது குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பிறகு நீதியரசர் ஆதிநாதன் குழுவின் பரிந்துரை என்பதை மனிதாபிமான அடிப்படையில் 13 பேருக்கு விடுதலையும் 22 பேருக்கு 3 மாதத்திற்கு ஒருமுறை என பரோல் நீட்டிப்பு வழங்கப்பட்டதையும் தெரிவித்தார். ஆனால் தற்பொழுது நீதியரசர்கள் சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் அமர்வில் அந்த பரோல் ரத்து செய்யப்பட்டதால் மீண்டும் அவர்கள் சிறைக்கு சென்றதாக தெரிவித்தார். இதன் காரணமாக பரோலில் வெளிவந்து நன்னடத்தை மேற்கொண்டு குடும்பத்தை பார்த்து வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அவர்கள் சிறைக்கு சென்றதால் குடும்பத்தினர் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி இருப்பதாக தெரிவித்தார். எனவே இதில் உடனடியாக தமிழக அரசு கவனம் செலுத்தி மீண்டும் அவர்களுக்கு பரோல் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் பரோலில் வெளிவந்து நன்னடத்தை அடிப்படையில் வாழ்ந்து வரும் அவர்களை கருணை அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். 22 முஸ்லிம் கைதிகளுடைய உடல்நிலையை, மனநிலையை ஆய்வு செய்து அந்த 22 பேருமே பல்வேறு உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக சிறைச்சாலையில் இருந்தார்கள் என்றால் மனநிலையும் பாதிக்கப்படுவார்கள் என்கக்கூடிய அறிக்கையும், அவர்களுடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய வறுமை சூழலையும் வெளிப்படுத்தி இவர்கள் எல்லாம் முன் விடுதலைக்கு, கருணை அடிப்படையிலான விடுதலைக்கு தகுதியானவர்கள் என்று கூடிய ஒரு அறிக்கையை தமிழக அரசுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக உயர்நீதிமன்றத்தினுடைய இடைக்கால பரோல்ல 2 வருஷமா 22 சிறைவாசிகள் இருந்தாங்க. கடந்த 19ஆம் தேதி மரியாதைக்குரிய நீதியரசர்கள் சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் அவர்களுடைய அமர்வில் 2 ஆண்டு காலமாக நீடிக்கப்பட்டு வந்த அந்த இடைக்கால பரோல் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் அந்த 22 சிறைவாசிகளும் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் 3 நாளைக்கு முதல்ல உருவாகிருக்கு. எவ்வளவு கருணையோடு அவர்களை விடுதலை செய்தார்களோ அதை போன்று இந்த 2 ஆண்டு காலமாக இடைக்கால பரோலில் வந்த நேரத்தில் மிகவும் நன்னடத்தையாக எந்த விதமான சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகளும் ஈடுபடாமல் இருந்த இந்த 22 பேரையும் மிகவும் கருணையோடு உடனடியாக விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். அவங்க குடும்பத்தார்கிட்ட நீங்க கேட்கணும்னு சொன்னாலும் நீதிமன்றம் மூலம் பலர் இந்த 2 ஆண்டுகளாக பரோல்ல இருந்து நல்ல விதமாக நல்ல நன்னடத்தை அடிப்படையில் அவங்க குடும்பங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு நல்ல முறையில் புதிய வாழ்க்கையை தொடங்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் முன் விடுதலை வந்துருங்கிற காத்துட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம அரசோட காலதாமதத்தினால மீண்டும் சிறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அவல நிலை ஏற்பட்டுருச்சு. அதனால் அந்த சிறைவாசிகளும் அந்த சிறைவாசி குடும்பத்தினரோட இதயமும் சுக்கு நூறாக உடைஞ்சு நாங்கள் இப்போ நட்டாட்டில் நின்ன மாதிரி நிற்கிறோம். தமிழக அரசுகிட்ட நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான், அவங்க 25 ஆண்டு காலம் இருந்தாங்கங்கிறத மட்டும் மனசில் கொண்டு எங்கள் மீது கருணை காட்டணும். அந்த முன் விடுதலை உத்தரவு வரும் வரை அவர்களை முழுமையாக பரோலில் அனுப்பிச்சு இந்த குடும்பத்துக்கு ஒரு விடியலை தரணும். விடியல் என்கின்ற திமுக அரசு கண்டிப்பாக இதை பண்ணுவாங்கங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இந்த குடும்பத்துக்கு ஒரு விடியலை தமிழக அரசு கொடுத்துருவாங்க. நீங்கள் இதை செய்யாட்டி வேறு யார்ட்டையுமே நாங்கள் கேட்க முடியாது. கண்டிப்பாக எங்களுடைய அனைத்து நிலைகளையும் கருத்தில் கொண்டு உடனடியாக திங்கட்கிழமை அவங்க காலையில் சிறை கேட்டிலிருந்து திறக்கப்படுவார்கள் என்று நம்பிக்கையோடு கேட்குறோம். தமிழக முதல்வர் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். நன்றி.